முக்கியமான விஷயம். சொல்லுங்க, இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, இம்பார்ட்டன்ட் திங். மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம ஃபேஸ் பண்ணுகிற, நம்ம சந்திக்கிற மிகப்பெரிய சவால்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. ரைட்? we are facing challenges. எதுலெல்லாம் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு, இது எனக்கு ரொம்ப போராட்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறது எதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனா சில விஷயங்களை நம்ம வந்து பேச போறோம். அதுல இருந்து சொல்யூஷனும் கிடைக்க போகுது. ஆமென். எது மிக உங்களுக்கு இது 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 எனக்கு ரொம்ப ரொம்ப போராட்டமா இருக்கு பிரதர், கஷ்டமா இருக்கு பிரதர் இந்த விஷயத்துல அப்படிங்கிறத எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? போடுங்க பார்க்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட இது காமனா போடுங்க. எது? ஃபினான்ஸா, இல்ல உறவுகளா? ரிலேஷன்ஷிப் தான் பிரதர் எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, எப்படின்னே தெரிய மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் சண்டை அப்படின்னு வருதா? இல்ல ஃபினான்ஸ் என்ன பண்ணனே தெரியல பிரதர், கடன் மேல இதுலயும் வெளியே வர முடியல, எப்படி பண்ணணும்னு தெரியல. இல்ல ஹெல்த் இஷ்யூவா இருக்கா? அஹ், உடம்பு வந்து இதா இருக்கா? வாட் யூ ஃபீல்? எது உங்களை யோசிச்சா கஷ்டமா இருக்கு? இல்ல எனக்கு வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர், எனக்கு இந்த மனுஷங்க மனுஷங்களை ஃபேஸ் பண்ணவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அஹ், எது எது உங்களுக்கு வந்து போராட்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி ஹவ் யூ ஃபீல்? அது நினைக்கும் போதே ஒரு மாதிரி சோர்வே வருது பிரதர் அப்படிங்கிற மாதிரி. உங்கள் வாழ்க்கையில எது உங்கள் முன்பாக இருக்கிறது? எது கோலியாத்தாக இருக்கிறது? ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? உடைக்க போறோம், வீழ்த்த போறோம். ஆமென். ஏன்னா இயேசு சிலுவையில் நம் ஜெயித்துட்டார். எது நமக்கு போராட்டமா இருக்கோ அதை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஜெயிச்சிட்டார். எஸ், ஜெயிச்சிட்டார். ஸோ நம்ம லைஃப்ல அது ஏதோ கிரியை செய்யுது இல்ல, அதை நம்ம என்ன பண்ண போறோம்? உடைக்க போறோம், இல்லாமல் பண்ண போறோம். ஓகே. ஸோ மிக முக்கியமான காரியங்கள். ஸோ மோஸ்ட்லி என்ன? ஃபினான்ஸ், ரிலேஷன்ஷிப், ஹெல்த், எல்லாமே இந்த மூணு காரியத்துல தான் இருக்கு. இந்த மூணு காரியத்துல தான் மிக முக்கியமா இருக்கு. ஃபினான்ஸ்ல இருக்கு, ஹெல்த்ல இருக்கு, ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. இதுல எது முக்கியம் அப்படிங்கிறத விட இந்த மூணுமே முக்கியம். மூணுமே முக்கியம்தான். ஃபினான்ஸும் முக்கியம், பணம் நிச்சயமா மிக முக்கியம், உறவுகள் ரொம்ப முக்கியம், நல்ல சுகமா இருக்கணுங்க, அதுதாங்க முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ இந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இதை எப்படி நம்ம மேற்கொள்றது, இல்ல இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, ஏன் இதுல இருந்து வெளி வர முடியல இப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு பேசிக்கான அடிப்படை காரியங்களை, சில விஷயங்களை இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். ஓகேயா? இது நானுமே ரீசெண்டா இதை பத்தி ரொம்ப சில விஷயங்களை யோசிக்கிறேன், மெடிடேட் பண்றேன். ஏன் ஆண்டவரே இதெல்லாம் திருப்பி திருப்பி வருது, இல்ல இதை நான் தெரியாம இருக்கிறேனா? ஏன்னா வேதத்துல ரொம்ப தெளிவா ஒரு காரியம் இருக்கு. என் ஜனங்கள் தங்களுடைய அறியாமையினாலே அறியாமையினாலே அழிந்து போகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள், இப்படின்னு வசனங்கள் இருக்கிறது. அறியாமையினாலே, பிகாஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் மை பீப்புள் ஆர் டெஸ்ட்ராய்டு பிகாஸ் ஆஃப் இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ்னா என்னன்னா தெரியாததுனால, ஜெபிக்காததுனால அப்படின்னு போடவில்லை, பாட்டு பாடாததுனால, பைபிள் வாசிக்காததுனால அப்படியெல்லாம் போடல. ஆனா பிகாஸ் ஆஃப் இக்னோரன்ஸ், தட் மீன்ஸ் ஒரு விஷயம் நமக்கு தெரியாததுனால தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே அப்படிதான் சொல்றாரு. நீங்க சில விஷயங்கள் தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனால தான். ஸோ என்னன்னு தெரியணும் முதல்ல. அப்பதான் நீங்க ஜெபம் பண்ண முடியும், அப்பதான் நீங்க பைபிள் வாசிக்க முடியும், அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும்? வொர்ஷிப் பண்ண முடியும், ஆவியில ஜெபிக்க முடியும். இதெல்லாம் செய்யறதுக்கு முதல்ல என்ன விஷயம்னு தெரியணும் இல்லையா? நிறைய பேருக்கு அது தெரியல. நமக்கே தெரிய மாட்டேங்குது சில காரியங்கள். நான் ஃபினான்ஸ்ல ரொம்ப கஷ்டப்படும் போது, கடன்ல எக்ஸ்ட்ரீம் கடன்ல இருக்கும்போது, வர வருமானம் எதுவுமே என்னுடைய கடனை அடைக்கவே முடியாதுங்கிறது ஒரு நிலைமை இருக்கும். வட்டி கொடுக்கறதுக்கு, வட்டி கொடுக்கறதுக்கே கடன் வாங்கி வட்டி கொடுத்த நாட்கள் உண்டு நான்.
இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடனை வாங்கி இன்ட்ரெஸ்ட் அடைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு பாதாளம் பாருங்க. அஹ், எவ்வளவு பெரிய பாதாளம். அப்பெல்லாம் என்ன பண்ணனே தெரியாது, அடுத்தது இது எப்படி இதுல இருந்து வெளிவரன்னு தெரியாது. ஆனா அந்த டைம்ல ஆண்டவர் என்னை வந்து, நான் ஜெபம் பண்ணாத ஜெபம் கிடையாதுங்க, எல்லாமே பண்ணியிருக்கிறேன், இது பண்ணியிருக்கேன். ஆனா சில காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், சில விஷயங்களை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது தெரியும் போது நம்ம ஜெபமே பவர்ஃபுல்லா மாறிடும். ஜெபிக்க கூடாதுன்னு இல்லை, ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நிச்சயமா ஒரு ஊழியர்ட்ட ஜெபம் பண்றதோ இல்ல நம்ம ஜெபம் பண்றதோ மிக முக்கியம்தான். அதுல மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஆனா நமக்கு சில விஷயங்களை புரிந்து கொள்ளணும். ஏன் ஏன் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இது எதனால மறுபடியும் மறுபடியும் நம்ம அதுல மாட்டுறோம், இல்ல ஏன் வழி இல்லை, இது வந்து நம்ம புரிந்து கொள்ளணும். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் புரிந்து கொள்ள. சரியா? சரி. இப்போ அது ஃபினான்ஸா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், இத இதுக்கு முன்னாடி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நம்மளுடைய ரட்சிப்பை குறித்து புரிந்து கொள்ளணும். நம்ம ரட்சிப்பு, நான் அடிக்கடி சொல்வேன், நான் சொல்ல, வேதமே சொல்லுது, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், we are saved. ஆனால் அந்த ரட்சிப்பு முழுமையாக 100% நம்மளுடைய ஆவியிலே பெற்றிருக்கிறோமே தவிர, நம்மளுடைய மனதும் நம்மளுடைய சரீரமும் அதை இன்னும் முழுவதுமாக பெற்றுக்கொள்ளவில்லை. இதை புரிஞ்சுக்கணும். your your spirit is saved 100%, but your mind, your soul and your body is not saved. தேவனுடைய முழுமையான ரட்சிப்பை உங்கள் சரீரமும் உங்கள் மனதும் பெறவில்லை. யாரெல்லாம் இத அக்ரி பண்றீங்க? எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. do you agree that நம்மளுடைய மனது ரட்சிப்புக்குள்ளாக நடந்து கொண்டு இருக்கிறது? எவ்ரிடே நம் மனதை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறோம். புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய சரீரமும் அந்த மனதுக்கு ஏற்றார் போல் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோம், ஜீவனில் ஆளுகை பண்ணுகிறோம். நல்லா புரிந்து கொள்ளணும். சோ அப்போ நம்ம ஸ்பிரிட், நம்மளுடைய ஆவி முழு பாதுகாப்போடு இருக்கிறது. அதுல எந்த டேமேஜும் கிடையாது, கம்ப்ளீட்டா இருக்கு நம்ம ஆவி, உங்க ஆவி. ஆனா நம்ம மனது அப்படி இல்லை. ஒரு திறந்த வீடு மாதிரி தான் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு உங்க வீடு, வீடு வச்சிருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்க வீட்டுல ஒரு 3 கதவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 ரூம் அப்படி வச்சுக்கோங்க, 3 அறைகள். அதுல ஒரு கதவு என்ன பண்ணிருக்கீங்க, நல்லா மூடி வைத்திருக்கிறீங்க, அதுக்குள்ள யாருமே போக முடியாது. ஆனா இன்னொரு ரூம்ல கதவு இருக்கு, ஆனா இது என்ன இல்ல, லாக் இல்ல, யார் வேணாலும் திறக்க முடியும். சோ இன்னொரு கதவும் அந்த ரூம்ல கதவு இருக்கு, ஆனா லாக் இல்ல. லாக்னா பூட்டல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 ரூம் இருக்கு உங்க வீட்டுல. ஒரு ரூம் நீங்க லாக் பண்ணிட்டீங்க, பூட்டி இருக்கு, அதுக்குள்ள யாருமே போக முடியாது. ஆனா இன்னும் 2 ரூம், 2 அறைகள், தாழ்பால்கள் இல்லை. அதனால கொஞ்சம் நீங்களே திறந்து வச்சா கூட என்ன வரும், கொசு வந்துடும், பூச்சி வந்துடும், தவளை வந்துடும், எலி வந்துடும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், அடிக்கடி திறந்து பூட்டி பூட்டி என்ன பண்ணணும், திறக்கணும் பூட்டணும், திறக்கணும் பூட்டணும். இந்த மாதிரி தான் 2 ரூம் இருக்கு. இதை போல நம் ஒவ்வொருத்தருடைய ஆவியும் பாதுகாப்போடு இருக்கிறது. பூட்டுப்பட்ட ஆவியானவர் அதை மூடி வச்சிருக்கிறார். உங்க ஆவியை எதுவும் தொடவே முடியாது. ஆனால் உங்கள் சரீரத்தையும் உங்கள் மனதையும் இன்னும் என்ன பண்ணல, ஃபுல்லா பூட்டல. அதுதான் முழு ரட்சிப்பு. அது நிச்சயமாக தேவன் கொடுக்க அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆனா இப்ப இந்த பூமியில நம்ம இருக்கிற நம்ம அத்தனை பேருக்கும் இதை புரிந்து கொள்ளணும். இந்த சத்தியம் நம்ம மனசும் நம்ம உடம்பும் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இப்ப நான் உங்க எல்லாரையும் பத்தி கேள்வி கேட்கிறேன். பிசாசானவன், பொல்லாங்கானவன் உங்க ஆவி ஆத்மா சரீரத்துல எதை அவன் டச் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? எதை அவன் தொடதுக்கு அவனுக்கு அவன் அவன் ரெடியா இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? எதங்க தொடுவான்?
உங்க ஸ்பிரிட்டை தொடவே முடியாது, உங்க ஆவியை அவன் தொடவே முடியாது. ஆனால் உங்கள் மனதையும் உங்கள் சரீரத்தையும் அவன் தொட ரெடியா இருக்கிறான். புரிஞ்சுக்கோங்க, உங்கள் மனதும் உங்க சோல் உங்கள் ஆத்மாவையும் சரீரத்துக்கும் அவனுக்கு ஆக்சஸ் இருக்கு. உங்க ஆத்மா உங்க மனச அவன் பாதிக்கிறதுக்கு அவனுக்கு முடியும். உங்க சரீரத்தை அவன் பாதிக்கிறதுக்கான வழி அவனுக்கு இருக்கு. ஆனா உங்க ஆவியை அவன் தொடக்கூட முடியாது. ஏன்னா உங்கள் ஆவி, என்னுடைய ஆவி ரட்சிப்பினால் ஜீவன் பெற்று அது ஆவிக்குள்ளே பரிசுத்தாவியானவரோடு கலந்து இருக்கிறது. ஆனால் உங்கள் மனதும் என்னுடைய மனதும் உங்கள் சரீரமும் என்னுடைய சரீரம், நம்ம அத்தனை பேருடைய மனதும் சரீரமும் ஓப்பனா இருக்குங்க. பிகாஸ் இட் இஸ் நாட் சேவ்டு. யாருக்கு புரியுது? போடுங்க பார்க்கலாம். மைண்ட் அண்ட் பாடி, மைண்ட் அண்ட் பாடி, நாட் ஓன்லி மைண்ட் பட் பாடி. பிசாசால உங்க மனசை பாதிக்க முடியும், உங்க சரீரத்தையும் பாதிக்க முடியும். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஒரு இந்த இந்த ட்ரூத்தை புரிஞ்சா ஏன் மனதை நம்ம பாதுகாக்கணும், ஏன் நம்ம சரீரத்தை பாதுகாக்கணும், இது ரெண்டுக்கும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார் என்கிற சத்தியம் புரிஞ்சு. We understand the Holy Spirit work in mind and body. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய மனதுக்கும் நம்ம சரீரத்துக்காக சில காரியங்களை செய்கிறார். ஆனா நம்ம புரிந்து கொள்ளணும், டெவில் ஹேஸ் த ஆக்சஸ் இருக்கு. நான் ஸ்டார்டிங்ல ஒரு டைம் யோசிச்சேன், நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், ஆவியில இருக்கிறோம், பிசாசுக்கு என் எல்லையில இடம் கிடையாது, கண்டிப்பா கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா அவன் எப்படியோ நம்ம மனதை பாதிக்கிறான், எப்படியோ நம்ம சரீரத்தை பாதிக்கிறான். எப்படி? அப்போ திருடவன், பொல்லாங்கனவன் ஏதோ வழியில வரான், ஏதோ திருட்டு வழியில வரான். இயேசு சொல்றாரு, மெய்ப்பன் தான் வாசல் வழியா வருவான், திருடன் எப்படி வருவான்? பின் வழியா வருவான். அப்போ உங்க மனசுலையும் சரி, நம்ம மனதிலையும் சரி, உடம்புலையும் சரி, அவன் பாதிப்பை கொண்டு வரணும்ங்கிறது அவனுடைய எண்ணமா இருக்கிறது. முதல் புரிஞ்சுக்கோங்க, ஹிஸ் மோட்டிவ், அவனுடைய மொத்த எண்ணமுமே, நம்ம ஆவியை அவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தெரியும். ஆனால் நம்ம மனசை பாதிச்சா நம்ம உடம்ப பாதிக்கலாம்னு அவனுக்கு தெரியும். நம்ம உடம்ப பாதிச்சா நம்ம மனசை பாதிக்கலாம்னு அவனுக்கு தெரியும். ரெண்டுமே தெரியும். அதனாலதான் உடம்ப பாதிக்கிறதுக்கான வழியையும் பண்றான். இப்ப ஏன் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கு, ஏன் சில நேரங்கள்ல சில விபத்துகள் இருக்கு, சில ஆபத்துகள் இருக்கு. இது பாருங்க, உடம்புனால மனசு பாதிக்கப்படும் சில காரியங்கள். சில பாருங்க, ஏன் மனதை சோர்வடைய பண்றான், கவலையில கொண்டு போக சொல்றான். ஏன்னா அவனுக்கு தெரியும் மனசு பாதிக்கப்பட்டா உடம்பு பாதிக்கும். அப்போ அவனுக்கு ரெண்டு ஏரியா தான் அவன் இப்போ ஆளுகை செய்யறான், வரான். அது ஒண்ணு மனது, இன்னொன்னு உடம்பு. இந்த ரெண்டையும் தான் அவன் டார்கெட் பண்றான். இது முதல் புரிஞ்சுக்கணும். இஸ் டார்கெட்டிங், எஸ் டார்கெட் பண்றான், நம்மளை டார்கெட் பண்றான். டெவில் இஸ் தேர். பிசாசானவன் இருளின் அதிகாரத்துல இருக்கிறவன். தேவன் நம்ம இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறார். எஸ், முழுவதுமாக உங்களை என்னை விடுதலை செய்திருக்கிறார். ஆனால் உங்கள் மனதும் உங்கள் சரீரமும் அவன் மேற்கொள்ளுகிற ஒரு இடத்துலதான் நம்ம இருக்கிறோம். நம்ம ஆவி முழுவதுமாக விடுதலை செய்திருக்கிறது. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். பால் அதை எதை பேசுறாருன்னா, உங்க ஸ்பிரிட்டை பேசுறாரு. ஏன்னா நீங்க தான் ஸ்பிரிட். ஆனா இந்த உடம்புக்குள்ள நம்ம இருக்கிறோம், இந்த உடம்புல இருக்கிறோம், இந்த பூமியில இருக்கிறதுனால நமக்கு மனது அது ரொம்ப முக்கியம். இந்த மனசும் இருக்கு. ஓகே, சரி. இப்ப என்ன பிரதர், வசனத்துல வச்சு சில விஷயங்களை நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம வாசிச்சோம் இல்லையா, எபேசியர் 6 வாசிச்சோமா? எபிஷியன்ஸ் 6, ரைட்? எபேசியர் 6ல 6:10. ஓகே, எபேசியர் 6:10 வசனத்துல இருந்து நான் 2 வசனம் வாசிக்கிறேன். எதுக்கு நான் முதல்ல 2-3 வசனம் வாசிக்கிறேன், உங்களுக்கு அப்பதான் ஒரு ஐடியா வரும், புரியும் நான் ஏன் இதை பேசுறேங்கிறதுக்கே புரியும். வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல எல்லாருக்கும், ஆடிபிளா? சரியா? நான் ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் கேளுங்க, ரொம்ப முக்கியமானதை ஷேர் பண்ண போறேன். கடைசியாக என் சகோதரரே, பவுல் எழுதுறாரு. கடைசியா இங்க பாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன், இது ரொம்ப முக்கியம். எதுக்குங்க பவுல் கடைசி ஒரு 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 சபைக்கு எழுதும் பொழுது எல்லாத்தையும் சொல்லிட்டு வராரு? எபேசியர் 2வது அதிகாரத்துல சொல்றாரு, நல்லா கவனமா இதை கேளுங்க.
எபேசியர் 2வது அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, எப்பா நீ வந்து தேவனோட உட்கார்ந்து இருக்கன்னு சொல்றாரு. கரெக்டா? நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கன்னு சொல்லிடுறாரு. எங்க 2வது சாப்டர்ல. அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஒரு லெட்டர் எழுதும் போது முதல்ல அதை சொல்றாரு. எப்பா நீ வந்து இப்படி இருக்க அப்படி இருக்கன்னு சொல்றாரு. ஆனா கடைசி முடிக்கும் போது, இங்க பாரு கடைசியா நான் ஒண்ணு சொல்றேன்னா அது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். ஸ்டார்டிங்ல சொன்னதை திருப்பி சொல்லல, திருப்பி சொல்ற, கடைசியா சொல்றாரு. கடைசியா என் சகோதரரே, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. பலப்படுங்க. ஏன் பலப்படுங்க? அவர் சொல்றாரு, அனாயிட்டிங்ல பிரசன்ஸ்ல இருங்க. ஏன்னா 11வது வசனத்துல ஒரு விஷயத்த சொல்றார். 10வது வசனம் ஏன்னா 11வது வசனம், why 10 because of 11. சொல்லுங்க, why 10 because of 11. ஏன் 10வது வசனம்? 11வது வசனத்துக்காக. சோ அந்த 11வது வசனத்துல பாருங்க, பவுல் எழுதுறாரு. இதை நான் யோசிக்கிறேன், என்ன பவுல் நீங்க 2வது அதிகாரத்துல நீ ஆண்டவரோடு உட்கார்ந்து இருக்கிற, நீ வந்து அப்படி அவருக்குள்ள உட்கார்ந்து இருக்கன்னு சொல்லிக்கிட்டு திருப்பி ஏன் இதை சொல்றீங்க? ஏன் பயமுறுத்துறீங்க? அப்படிதான் நமக்கு தோணும். ஏப்பா நீ ஆண்டவர் உங்களை உயிர் எழுப்பி இருக்கிறாரு, நீ இயேசுவோட உட்கார்ந்து இருக்கிற அப்படின்லாம் நம்மளை பத்தி சொல்லிட்டு கடைசியா அப்படின்னு சொல்லி திருப்பி எனக்கு என்ன, நீ என்னதான் சொல்ல வர்றீங்க பவுல்? என்னதான் சொல்ல வர்றீங்க? அப்பதான் ஒரு விஷயம் புரியுது. அவர் சொன்னதெல்லாம் உங்க ஸ்பிரிட்டை பத்தி சொல்றாரு, உங்க ஆவியை பத்தி சொல்றாரு. இப்ப பாருங்களேன், இப்ப நான் சொல்றேன், நம்ம அறிக்கை பண்றோம், நாம் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். எங்க உட்கார்ந்து இருக்கீங்க? சொல்லுங்க, எங்க உட்கார்ந்து இருக்கீங்க? உங்க வீட்டுல தான் உட்கார்ந்து இருக்கீங்க, உங்க கிச்சன்ல தான் இருக்கிறீங்க, அப்படிதானே? ஆனா நம்ம சொல்றோம், நான் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கேன். அப்போ எதை சொல்றோம்? நம்மளுடைய ஸ்பிரிட், இந்த ஆவி, ஆவிக்குரிய உலகத்துல அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம், அவரோடு ஒன்னா இருக்கிறோம். கொலோசியர் 2வது அதிகாரம், நானும் அவருக்குள்ள பரிபூர்ணமாக இருக்கிறேன். எஸ். அப்போ பவுல் வந்து ஸ்பிரிட்டை பத்தி சொல்றாரு சில இடங்கள்ல. திடீர்னு அதுக்கப்புறம் சொல்றாரு, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு, the schemes of devil, evil scheme. இந்த பிரேயர்ல சொல்லியிருப்பேன், பிசாசு வந்து சும்மா இல்லைங்க, அவன் சும்மா வரல எதிர்த்து, அவன் வந்து பிளானோட வரானா. எப்படி? devil has clear and clear plan. நமக்கு கூட இந்த வாரத்துக்கு பிளானே கிடையாது, அப்படித்தானே? யாரெல்லாம் இந்த வாரம், வருகிற வாரம் திங்கள் முதல் சனி வரை இதை செய்யணும், இன்னென்ன பிளான் நம்ம போடுறோமா? போட்டா செய்யறதும் கிடையாது. நம்ம ஏதாவது ஒண்ணு யோசிச்சா அதுபடி நம்ம நடக்கிறதும் கிடையாது. ஆனா பிசாசு பாருங்க, அவன் ரொம்ப அவன்கிட்ட இதை கத்துக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம பிசாசு கத்துக்க வேண்டியது, அவன் ரொம்ப பாருங்க, பிளான் போடுறான். இவங்களை எப்படா இன்னைக்கு தட்டு, எப்படியாவது இவனை கவலைப்பட வைக்கணும், எப்படியாவது அழ வைக்கணும், எப்படியாவது பிள்ளைங்களை நினைச்சு வலிக்கணும், என்ன பண்ணலாம்? தந்திரமா, ஸ்கீம்ஸ், ஈவில் ஸ்கீம்ஸ். டெவில் ஹேவ்ஸ் so much of schemes. திட்டம் போடுறானா பிசாசு. என்ன பண்ணலாம்? காலையில பிரேயரை கேட்டு கேட்டு இவங்க அறிக்கை பண்றாங்க, இதை எப்படி அறிக்கை பண்ணாம ஸ்டாப் பண்றது? பாருங்க, அவன் தந்திரம் பண்றான். அவனுக்கு தெரியும், நீங்க 7 தடவை உங்க டைரியில எழுத சொன்னேன், எழுதுனா உங்க லைஃப்ல அது நடக்கும்னு அவனுக்கு தெரியும். சோ உங்களை மறக்க பண்ணணும். நீங்க டைரியில எழுத வேண்டியதை மறக்க பண்ணணும். ஒரு 2 நாள் மறந்துட்டீங்கன்னா 3வது நாள் எழுத மாட்டீங்க. அப்புறம் திருப்பி ஒரு 3 மாசம் கழிச்சு நான் சொல்லுவேன், உங்க டைரியில எழுதுனீர்களா? இல்ல பிரதர், சென்னையில இருந்து எழுத போறேன். புரியுதுங்களா? நம்மள வந்து மறக்க பண்ணணும். அதை மறக்க பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு விஷயத்த அறிக்கை பண்ண சொன்னாரு, இதை செய்ய சொன்னாரு, இதை இதை எப்படியாவது இவங்களை செய்ய விடாம பண்ணணும். அவன் வந்து தந்திரத்தோட இருக்கிறான் பிசாசு. he knows. புரியுதுங்களா? அப்போ அவனுக்கு வந்து தந்திரம் இருக்கு. யாருக்கெல்லாம் புரியுது நான் சொல்றது? சரி, இதே வந்து பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 5வது அதிகாரத்துல, இது மிக முக்கியம், நல்லா புரிச்சுக்கோங்க. இதுலயும் ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்றேன். 1 பேதுரு 5வது அதிகாரத்துல பேதுரு வந்து சில விஷயங்களை சொல்றாரு. எப்பா நீ வந்து இப்படி பண்ணுப்பா. அது ஃபர்ஸ்ட் வசனத்துல ஒரு விஷயம் சொல்லுவாரு, நான் புத்தி சொல்லுகிறது என்னவெனில். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாரு நான் உனக்கு கொஞ்சம் புத்தி சொல்றேன், அட்வைஸ் பண்றேன். பேதுரு சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, ஒரு சில விஷயங்களை நான் சொன்னா கேளுங்க, அட்வைஸ், இது கட்டளை கிடையாது, உனக்கு வேணும்னா எடுத்துக்கோப்பா அப்படின்னு அர்த்தம். புத்தினா என்ன? நீ எடுத்துக்கலாம், எடுத்துக்காம போகலாம், அதான் புத்தி. இப்ப பேதுரு சொல்றாரு, புத்தி சொல்றாரு. இந்த ஒருத்தங்களுக்காக சொல்றாரு, அது நீங்க வாசிச்சீங்கன்னா, மெய்ப்பர்களுக்கு சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ வந்து பாஸ்டர்ஸ்க்கு சொல்றாரு, நீ சும்மா ஏதோ அப்படின்லாம் பண்ணாத,
மனப்பூர்வமாய் மனசுல இருந்து கட்டாயமா பண்ணாம அந்த மாதிரி நீ வந்து உன் மந்தைகளை மேய், நீ வந்து இப்படி பண்ணு. அப்புறம் வந்து இளைஞர்களுக்கு சொல்றாரு, நீங்க கொஞ்சம் கீழ்ப்படிந்திருங்க, பெரியவங்களுக்கு கீழ்ப்படிங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அப்படின்லாம் சொல்றாரு. பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, ஆண்டவர்கிட்ட வச்சிரு, தெளிந்த புத்தியா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 8வது வசனத்துல அவரும் பாருங்க ஒரு விஷயத்த லைட்டா ஆட் பண்ணியிருப்பாரு. நீ தெளிந்த புத்தியா இரு, சொன்னா கேளு, இப்படிலாம் சொல்லிட்டு 8வது வசனத்துல சொல்வாரு, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். இவர் ஏன் அதை சொல்லணும்? விட்டுற வேண்டியது தானே. ஏன்பா சிலுவையில இயேசு ஜெயிச்சிட்டாரு, நமக்கு நமக்கு போராட்டம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா இது யாருக்கு எழுதுறா? தன் பிள்ளைங்களுக்கு எழுதுறாரு, விசுவாசிகளுக்கு எழுதுறாரு. அவர் சொல்றாரு, உனக்கு ஒரு எதிராளி இருந்துட்டு தான் இருக்கிறான். உன் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்போ பவுலும் அதை சொல்றாரு. இப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பவுலும் ஒரு விஷயத்த சொல்றாரு. இங்க பாரு, பிசாசு என்ன பண்றான்? பயங்கர தந்திரத்தோட வரான், தந்திரத்தோட வரான். பேதுரு சொல்றாரு, எதிராளி உனக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது அவன் தான். அவன் எப்படி இருக்கானா, எவன் கிடைச்சா விழுங்கலான்னு வகை தேடி திரிகிறான்டா, சும்மா இல்லடா. ஏதோ அவன் சும்மா டைம் பாஸுக்கு போகல, எப்ப சான்ஸ் கிடைக்கும்னு ரெடியா இருக்கிறான்டா. அதனால சில அட்வைஸ் பண்றாரு, சில புத்தி சொல்றேன் கேளு அப்படிங்கிற. ஓகேயா? இது இன்னொரு இடத்துல நான் அப்புறம் ஒன்னொன்னு சொல்றேன். இப்ப எதுக்கு இதெல்லாம் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. Even though we are in his presence, we are in the anointing, we are in God's presence, நம்ம அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறோம், அவருடைய அபிஷேகத்துல இருக்கிறோம், அவருடைய ரட்சிப்பின் முழுமையில இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு எதிராளியானவன் இருக்கிறான், நமக்கு ஆப்போசிட்டா ஒருத்தன் இருக்கிறானா? இருக்கிறான். அவனுக்குள்ள திட்டங்கள் இருக்கா? இருக்கு. இதை நம்ம இல்லைன்னே சொல்லல. நல்லா புரிச்சுக்கோ, இல்லைன்னே சொல்ல. ஆனா எப்படி இப்ப நம்ம எதை தெரிந்து கொள்ளணும்னா, இந்த பிசாசானவன், இந்த எதிராளியா இருக்கிறவன் எப்படி என் மனதை பாதிக்கிறான், இது புரிஞ்சிடுச்சுன்னா நம்ம அதுல இருந்து தப்பிக்கலாம், அது வராம பாத்துக்கலாம். எப்படி என்னுடைய சரீரத்தை அவன் பாதிக்கிறான்? இப்ப முதல்ல சொன்னேன், அவன் எதுலதான் ஆக்சஸ் இருக்கு அவனுக்கு? அவனுக்கு நம்மளுடைய மனதிலையும் நம்மளுடைய சரீரத்தின் மேலும் தான் அவனுக்கு அந்த அவனுக்கு இருக்கு. அதை தான் பாதிக்கணும்னு அவன் நினைக்கிறான். அப்போ எப்படிங்க வரான்? எப்படி என் மனசை பாதிக்கிறான்? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சில காரியங்கள்ல அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஏன்னா பவுல் அதே இது சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இல்லையா? அவனுக்கு என்ன பண்ணணும்? எதிர்த்து நில்லுங்கள். பேதுரு சொல்றாரு, விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யூ நீட் டு ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் ஹிம். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? ஓடிடுவான். எபேசியர் 6வது அதிகாரத்திலையும் அப்போ இது அவர்தான் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நீங்க வந்து தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதிர்க்கணும். அப்படின்னா we need to resist him. சரி, எப்படிங்க பண்றது? அதை தான் பார்க்க போறோம். சரி, இப்ப நான் சொல்றேன், சில சில விஷயங்கள் சொல்றேன். இப்போ நம்ம மைண்ட வந்து என்ன பண்ணணும்னு அவன் நினைப்பான்? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணணும்? உங்க மனதை வந்து பிசாசு என்ன பண்ணணும்னு மெயினா நினைப்பான்? உங்க மைண்டுக்குள்ள எதை எதை நீங்க சரி, மைண்டுங்கிறது என்ன? மைண்ட் தான் என்ன? உங்க மனதுங்கிறதுல என்ன மெயினா ஆளுகை செய்யுது? சொல்லுங்க. எண்ணங்கள். சொல்லுங்க. எண்ணங்கள், தாட்ஸ். சொல்லுங்க. தாட்ஸ். சோ மைண்ட் வந்து என்ன? தாட்ஸ். ரைட்? எண்ணங்கள். அடுத்தது என்ன? இமேஜினேஷன். அந்த எண்ணங்கள்லாம் சேர்ந்தா என்ன வரும்? ஒரு இமேஜினேஷன், ஒரு கற்பனை. அதானே உங்க மெயின். உங்க மனது இருக்கும்போது என்ன தோணுது? ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணங்களை சேர்ந்து ஒரு கற்பனை வருகிறது. கரெக்டா? அப்போ உங்க மனத ஒரு எண்ணங்களையும் அதனால உள்ள கற்பனைகளையும் பிசாசு என்ன பண்ணணும்னு நினைக்கிறான்? அவன் திட்டத்தை போடணும்னு நினைக்கிறான். அப்படின்னா தேவனுடைய சித்தத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிற காரியத்தை உங்க மைண்ட்ல நீங்க யோசிக்கணும். அடுத்தது அதை நீங்க நினைச்சு பார்த்துட்டே இருக்கணும். இதுதான் அவனுடைய திட்டம். உங்க மைண்ட் அட்டாக் பண்றது அதுதான். சோ உங்க மனதுக்குள்ள அதை போடணும். அதான் அவனுடைய எண்ணம். அடுத்தது சரி, சரீரம். சரீரத்தை எடுத்துக்கோங்க, நம்ம உடம்பு எடுத்துக்கோங்க. பிசாசு நம்ம உடம்புல எதை போடணும்னு நினைக்கிறான்? எதை போடணும்னு நினைக்கிறான்? உங்க உடம்பு எப்படி இருக்கணும் ஆண்டவர் நினைக்கிறாரு? சுகத்துல இருக்கணும்னு நினைக்கிறார். ரைட்? ஹெல்த் நல்ல ஹெல்த்ல இருக்கணும்னு நினைக்கிறார்.
பிசாசுக்கு என்ன பிளானு? நம்ம டிசீஸ்ல இருக்கணும், வியாதியில இருக்கணும், பலவீனத்துல இருக்கணும்ங்கிறது பிசாசனுடைய பிளான். ரைட்? இதுதான் அவனுடைய டெஸ்டினேஷன். புரிஞ்சுக்கோங்க. அவனுடைய மிகப்பெரிய பிளான்ல இவனுடைய உடம்பு சிக்னஸ்ல இருக்கணும். அடுத்தது அவன் மைண்ட்ல என்ன இருக்கணும்? நெகட்டிவ் திங்ஸ் இருக்கணும், இல்ல சோர்வு இருக்கணும், டிப்ரெஷன் இருக்கணும், இல்ல அழுதுகிட்டே இருக்கணும், கவலையில இருக்கணும், இல்ல ஸ்ட்ரெஸ்ல இருக்கணும். இல்லையா? ஸ்ட்ரெஸ், கவலை, இது என்னெல்லாம் நெகட்டிவா மைண்ட்ல இருக்கோ அத்தனையும் இதான் பிளான். சரி, எப்படிங்க அவன் போடுவான்? இப்போ எப்படி அவன் வந்து பிளான் பண்றான்னு நினைக்கிறீங்க? சரி, இப்படி கேக்குறேன். இப்போ முத உங்க மைண்ட் எடுத்துக்கோமே. நம்ம மனதுல இந்த நெகட்டிவான விஷயத்த கொண்டு வரதுக்கு பிசாசு பயன்படுத்துகிறது எது? எதெல்லாம் பயன்படுத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்க? எதெல்லாம் பயன்படுத்த முடியும்? நான் சொல்றது அப்படியே உள்ள போடுறத விட அவன் ஏதோ ஒண்ணு நம்மள சுற்றிலுமா இருக்கிறத பயன்படுத்துறான். எதெல்லாம் நினைக்கிறீங்க? உங்க மனதுக்குள்ள உன்னை கொண்டு வரதுக்குள்ள என்னெல்லாம் அவன் பயன்படுத்துறான்? எதுங்க பயன்படுத்துறான்? சொல்லுங்க. எதை பிரதர்? எதை பிரதர்? உங்களுக்கு நெகட்டிவா ஒன்ன நீங்க யோசிக்க வைக்கிறதுக்கு அவன் பயன்படுத்தக்கூடிய காரியம் என்ன? உங்களை சோர்வடைகிறதுக்கு அவன் பயன்படுத்தக்கூடிய காரியம் என்ன? உங்களை அப்படியே டிப்ரெஷன்லயே கொண்டு போறதுக்கு அவன் பயன்படுத்தக்கூடிய காரியம் என்ன? பியரு. அது அவன் பயன்படுத்தக்கூடிய காரியம் ஒரே காரியம் உங்களை மாதிரி இருக்கிற இன்னொரு மனிதரை தான். ஆ, ஏங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மீடியான்னு போடுறீங்க. மீடியாக்கு பின்னாடி யாருங்க இருக்கா? ஒரு நியூஸ்க்கு பின்னாடி யார் இருக்கா? ஒரு மனிதனுடைய எண்ணம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதை வேணாலும் நீங்க சொல்லுங்க, அங்க ஒரு மனுஷன் இருக்கிறான். பிசாசுக்கு தெரியும் மனுஷனை அடிக்கிறதுக்கு மனுஷனை தான் பயன்படுத்தணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை விட என்னை விட அவன் பயங்கர தந்திரவாதி. He knows ஒரு சிங்கத்தை தள்ளணும்னா இன்னொரு சிங்கத்தை வச்சுதான் சண்டை போடுவான் பிசாசு. புரிஞ்சுக்கணும். யாருக்கு புரியுது? ஒரு சிங்கத்தை அடிக்கணும்னா அவன் யானையை ரெடி பண்ண மாட்டான், இன்னொரு சிங்கத்தை ரெடி பண்ணுவான். சிங்கம் சிங்கத்தோட சண்டை போடும்போது தான் சிங்கம் ஜெயிக்கும். புரிஞ்சுக்கோங்க. சோ ஒரு மனுஷனுடைய எண்ணங்களை பாதிக்கணும்னா இன்னொரு மனிதனை அவன் பயன்படுத்துகிறான். புரிந்து கொள்ளுங்கள். He use people. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நீங்க நெகட்டிவ் நியூஸ் பிரதர். ஆமா, அந்த நியூஸ்க்கு பின்னாடி யார் இருக்கா? நெகட்டிவ் நியூஸ்க்கு பின்னாடி யார் இருக்கா? ஒரு 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 ஆள் இருக்கான். ஒரு மனுஷன் இருக்கானா இல்லையா? அவன் நெகட்டிவான ஒரு நியூஸை வந்து பிளான் பண்றானா இல்லையா? யாருக்கு புரியுது? ஒரு நெகட்டிவான நியூஸை ஒருத்தன் வந்து போடுறான்னா அவன் அவன் புரிஞ்சுக்கோங்க. அந்த நியூஸ் இல்ல, அந்த நியூஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு மனிதன். அப்போ பிசாசுக்கு தெரியும் ஒரு மனுஷனை அடிக்கிறதுக்கு, வீழ்த்துறதுக்கு எனக்கு இன்னொரு மனுஷன் தேவை. அப்போ இன்னொருத்தனை அவன் ஆளுகை செய்யறான். ஒரு மனுஷனை போய் ஆளுகை செய்யறான். அவனை வச்சுதான் என்ன பண்றான்? இவன் அடிக்கணும்னு முடிவு பண்றான். புரிஞ்சுக்கோங்க. He use people. புரிந்துகொள்ள. சோ ஒரு ஒரு மனிதனை பயன்படுத்தி, ஒரு மனிதன் இல்ல, நிறைய பேரை கூட அவன் பயன்படுத்துவான். இப்போ நமக்கு ஒரு நம்மள சோர்வடையவும் நம்மள கவலைக்குள்ள கொண்டு போகவும் இதுக்கும் என்ன பண்றான்? நம்ம கூட இருக்கிறவங்களையோ இல்ல நமக்கு, புரியுதுங்களா? இவங்கள என்ன பண்றான்? அவன் யூஸ் பண்ணி அவர்கள் மூலமாக உங்களை என்ன பண்றான்? உங்களுக்கு யோசனையை கொடுக்கறான், உங்களை வந்து கஷ்டப்பட வைக்கிறான், உங்களை கோபப்பட வைக்கிறான், உங்களை ஏதோ ஒண்ணு உருவாக்கி ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவங்களும் பலியாடா மாறிடுவாங்க, நீங்களும் பலிக்கு இரையாயிடுவீங்க. யாருக்கெல்லாம் புரியுது? இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, சண்டை போடணும்னா நினைச்சிட்டே இருப்பாங்க டெய்லி. நான் இன்னைக்கு என் மனைவியோட சண்டை போட போறேன், இல்ல என் கணவரை இன்னைக்கு நான் வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு அடிக்க போறேன். இப்படி யாராவது நினைப்பாங்களா? முதல்ல யாரும் நினைக்க மாட்டாங்க. ரைட்? சண்டை கிடையாது. யாருமே அப்படி நினைக்கிறதே கிடையாது. ஆனா ஏன் நடக்குது? ஏன் திடீர்னு சண்டை வருது? ஏன் பிரச்சனை வருது? இப்ப ஒய்ஃப்ட கேட்டா சொல்லுவாங்க, பிரதர் நான் அமைதியா தான் இருந்தேன் பிரதர், நான் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்படிதான் இருந்தேன், அவர் வந்து இப்படி பேசிட்டாரு,
அவர் ஹஸ்பண்ட கேட்டா சொல்லுவாங்க, நான் ஒண்ணுமே பண்ணல, நான் வந்து இதை தான் செஞ்சேன். இவ ஒய்ஃப் ஒய்ஃப சொல்லுவாங்க, அவங்க அந்த பேசின வார்த்தை சரியில்லை. இது இப்போ ரெண்டு பேரும் மாறி 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 ஒரு சண்டைக்கு வரும். இப்ப என்ன பிரச்சனைனா, ஹஸ்பண்ட பிசாசு யாரோ ஒருத்தங்க மூலமா என்ன பண்ணியிருப்பான், ட்ரிகர் பண்ணி விட்டுருப்பான். மனைவிய யாரோ ஒருத்தங்க வெளியே இருந்து ஒருத்தங்க மூலமா ட்ரிகர் பண்ணி விட்டுருவான். இப்ப ரெண்டு பேருமே ட்ரிகர்டு, ரெண்டு பேருமே என்னது, இன்னொருத்தங்க மூலமா ஒரு எண்ணங்கள் உள்ள வந்துடுச்சு, ஒரு விஷயம் வந்துடுச்சு. இப்ப ரெண்டு பேரும் பேசும்போது என்னதான் நடக்கும், பிரச்சனை தான் நடக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், சண்டை வரும். இது பிசாசுக்கு தெரியும். அவன் ஜெயிச்சுட்டு அவன் சொல்லுவான், பா முடிஞ்சதுடா என் வேலை, டன் டீல் அப்படின்னு போயிட்டே இருக்கும். யாரெல்லாம் புரியுது? அவன் தந்திரவாதிங்க, தந்திரவாதி. இல்ல ஒய்ஃப் நீங்க ஜபத்திலேயே இருக்கலாம், ரெடியா ப்ரிப்பேர் பண்ணி அங்க யாரையாவது அனுப்புவான். பிள்ளைங்க வேற மாதிரி. புரியுதுங்களா? நம்ம சுற்றிலும் இருக்கிற இடத்த வச்சுதான் பிசாசு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். சரீரத்தையும் அப்படிதான் அஃபெக்ட் பண்றான். நம்ம உடம்பும் இன்னைக்கு இப்ப இதுல மிக முக்கியம் என்ன தெரியுமா? உங்களுடைய முடிவுகள், யுவர் யுவர் டிசிஷன் மேக்கிங். பிசாசுக்கு தெரியும் நீங்க எடுக்கிற முடிவுல அவன் கை வைக்கணும்னு அவன் பிளான் பண்ணுவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகள்லையும் அவன் பிளான் பண்ணுவான், இவங்க தப்பா ஒரு முடிவை எடுக்கணும். ஏன்னா அவனுக்கு தெரியும், நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா, தப்பா எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய விளைவுகள் என்னன்னு அவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வேலையே கிடையாது அவனுக்கு. உங்களை அந்த முடிவை எடுக்க வச்சுட்டு போயிட்டே இருப்பான். சோ உங்களை அந்த முடிவை, தப்பா முடிவு எடுக்க வைக்கிறது யாரு? பிசாசு. யார் மூலமா பண்ணுவான்? யாரோ ஒரு நபர் மூலமா பண்ணுவான். ஏன் உங்க வீட்டுல இருக்கிறவங்களை வச்சே பண்ணுவான். உங்க அப்பா அம்மா வச்சு பண்ணலாம், உங்க கூட பிறந்த சகோதரர்களை வச்சு கூட பண்ணலாம், பிள்ளைங்களை வச்சும் பண்ணலாம், பெத்தவங்களை வச்சும் பண்ணலாம். ஆனா இவங்கெல்லாம் இல்ல, இவங்க பின்னாடி ஒருத்தன் கிரியை செய்யறான் பாத்தீங்களா, அவனால நடக்கும் இதெல்லாம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் அல்ல. ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம், இவங்க மேல கோபம் வந்துடும். உங்களாலதான் நான் இன்னைக்கு இப்படி பண்ணேன், உங்களால இல்ல. இவன் பின்னாடி இருந்து அவங்கள மேற்கொண்டு உங்களை தப்பா முடிவெடுக்க வைக்கிறான். சூழ்நிலையை உருவாக்கி நீங்க என்ன பண்றீங்க, ஒரு முடிவு எடுத்துறீங்க, அதுக்கப்புறம் அதனால கஷ்டப்படுறீங்க. புரிஞ்சுக்கணும், இதுக்கு பின்னாடி எதிராளியாகிய பிசாசானவன் போராடிக்கிட்டு இருக்கான், போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு வசனம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. டைம் இருக்கான்னு பாக்குறேன். இந்த வசனம் வாசிங்க, நோட் பண்ணிக்கோங்க. இரண்டு தெசலோனிக்கேயர் செகண்ட் தெசலோனிக்கன்ஸ் சாப்டர் 3, மூன்றாவது அதிகாரம். பைபிள் இருந்தா எடுத்து பாருங்க, இல்ல ஸ்கிரீன்ல பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் மூன்றாவது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து அப்படி கொஞ்சம் சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். இவரும் இங்கேயும் பாருங்க, பவுல் எழுதுறாரு, கடைசியாக சகோதரரே. கடைசியாக சில இடத்துல ஏன் அந்த கடைசியாக சொல்றாரு தெரியல. ஏன்னா அது முக்கியனால. கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் இவர் ஜெபம் பண்ண சொல்றாரு. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சரி, கவனமா கேளுங்க. இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். பவுல் பாருங்க, இப்ப இதை எழுதுனது யாருங்க? இந்த இந்த இதை யார் எழுதுறா சொல்லுங்க? Who is writing this? Who is writing this? இதனுடைய கண்டினியூஷன் நான் திருப்பி இன்னொரு நாள் நான் டீச் பண்றேன். இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். We are going to pray. இதை எழுதுறது யாரு? பவுல். பவுல் எப்படிப்பட்டவர்? பவுல் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்? வல்லமையாக ஊழியம் பண்ற ஒரு மனுஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பவுல் வாஸ் an extraordinary miracles, ஓ man of God. extraordinary miracles. அற்புதங்களும் அடையாளங்களும் பவுலின் கச்சைகள் வழியாக நடக்கிறது. கேன் கர்ச்சீஃப், அவருடைய நிழல் பட்டு சுகமாகறாங்க. அவருடைய ட்ரெஸ்ல இருக்கிற ஒன்னொன்னும், அவரோட கர்ச்சீஃப் கொண்டு போட்டா வியாதிகள் சுகமாகுது, பிசாசு ஓடுது. அந்த அளவுக்கு வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட பவுல் இல்லையா? இப்ப பவுல் எழுதுறாரு, எப்பா புரிஞ்சுக்கோ, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு. நான் இதை வாசிச்சோன்னு யோசிச்சேன். ஸ்டார்டிங்ல இதெல்லாம் நான் யோசிச்சது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து வேற டீச்சிங் அப்படி அப்படி இருந்தோம். ஆனா ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஏன்பா பவுல் வந்து இதை செய்யறாரு? பவுல் என்னங்க? பவுல் யாரு? வல்லமையான ஊழியக்காரர். அவர் ஜெபம் பண்ணா அவ்வளவு அற்புதம் நடக்கு, வல்லமை இறங்குது, அனாயிட்டிங் இறங்குது. அவரு போய் இன்னொருத்தங்கிட்ட போய் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு கேட்கணுமா? யாருக்கெல்லாம் புரியுது? அப்போ பவுல் ஒரு விஷயத்த அவர் விரும்புறாரு. ஓ எப்பா, எனக்காக ஜெபம் பண்ணிக்கோ, எனக்காக நீ சில விஷயங்களை செய். ஏன்னா பவுலுக்கே ஜெபம் தேவைப்படுது, பவுலுக்கு சில விஷயங்கள் புரியுது. இங்க சொல்றாரு,
இவருக்கு தெரியுது பிசாசு எதிர்த்து நிற்கிறான்னு அவர் தான் சொல்றாரு. பிசாசானவன் தந்திரங்களோட இருக்கிறான். ஆனால் யார் மூலமா பண்றான்? மனிதர்கள் மூலமா பண்றான். அந்த மனிதருக்கு பவுல் ஒரு பேர் வைக்கிறார். இந்த பிசாசு பயன்படுத்துற மனிதருக்கு ஒரு பேர் வைக்கிறார் பாருங்க, துர்க்குணராகிய. பவுலுக்கு எந்த அளவு நான் யோசிச்சேன், ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோபமா? என்ன பவுல் எழுதும் பொழுது பாருங்க, அவருக்குள்ள இப்படி ஒரு கோபம் அவருக்கு. அவரு பாக்குறாரு, என்னடா நீங்க பிசாசுக்கு இப்படி பிசாசுக்கு உதவி செஞ்சு என்ன கஷ்டப்படுத்துறீங்களே. அவர் சொல்ல துர்குணர், துர்குணம். அந்த மனுஷரை எப்படி சொல்றாரு? துர்குணராகிய. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு யார மேற்கொள்றானா அவங்களுக்கு குணம், நல்ல குணமே இருக்காது. புரியுதுங்களா? இப்போ இத நான் ஏன் சொல்றேன்னா, இந்த துர்குணம் உள்ள மனிதர்கள் நம்ம பக்கத்திலேயே இருப்பாங்க, நம்மளை சுத்திலுமா இருப்பாங்க. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். துர்குணத்தில் இருக்கிற மனிதர்கள், பவுல் சொல்றாரு துர்குணராகிய பொல்லாத மனுஷர். அப்போ பவுலுக்கே அன்னைக்கு மனுஷங்க எதிர்த்து நின்றுருக்காங்க. பவுல வந்து நம்ம நினைக்கலாம் ஊழியத்துக்கு நின்னா, இல்லைங்க. ஊழியத்துக்குன்னு இல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் துர்குணமுடைய மனுஷங்க இன்னைக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். அப்படின்னா துர்குணம்னா என்ன? அவன் இருதயத்துக்குள்ள ஒழுக்கம் இல்லைன்னு அர்த்தம். ஒழுக்கம் இல்ல, ஒழுங்கான வாழ்க்கை இல்ல. புரிஞ்சுக்கோங்க. பொல்லாத அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்களை எப்பவுமே நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற இருதயம் உள்ள மனிதர்கள். சொன்னாரு, எப்பா இப்படி இவங்க நாங்கள் விடுவிக்கப்படும்படி அப்படின்னு எழுதுறாரு. எப்படிலாம் எழுதுறாரு? துர்குணம், மனுஷனுக்குள்ள துர்குணத்தை பிசாசு பயன்படுத்துறான். பொல்லாத இருதயம் உள்ளவர்களை பிசாசு பயன்படுத்துறான். அப்புறம் சொல்றாரு, அவங்க கை நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு. அப்படின்னா என்ன? கையினின்று விடுவிக்கப்படும்படி அப்படின்னா, பவுல் சில காரியங்களை செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் ஏதோ செய்யறாங்க. புரியுதா? ஒருத்தங்களை பிடிச்சு வச்சா எப்படிங்க நம்மளால அதுல இருந்து வெளியே வர முடியாது தானே. இப்ப ஒருத்தங்க பிடிச்சிட்டாங்க, கையை வச்சு நம்மளை பிடிக்கிறாங்க. அப்ப பவுல் சொல்றாரு, அவன் கையினின்று அப்படின்னா, நான் என்னால இதை செய்ய முடியாத அளவுக்கு இவங்க எல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்க, இவங்க எல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கப்பா, நீங்க எனக்காக ப்ரே பண்ணுங்க. சோ டெவில் கேன் ஸ்டாப் யூ. புரிஞ்சுக்கோங்க. பிசாசானவன் சில மனிதர்களை கொண்டு நம்மளை என்ன பண்ண முடியுமா? ஸ்டாப் பண்ண முடியும். சில விஷயங்களை உங்களை செய்ய விடாதபடிக்கு பிடித்து கொள்ள வைக்க முடியும். புரியுதா? யாருக்கெல்லாம் புரியுது நான் சொல்ற விஷயங்கள்? இது நாம் பயப்படுவதற்காக சொல்லப்படவில்லை. நாம் இதுல இருந்து வெளிவரும்படி இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதை தெரிஞ்சாதான் இதுல இருந்து எப்படி வெளிவரணும்னு நமக்கு புரியும். அதுக்காக தான் இதை டீச் பண்றேன். அப்போ சில பொல்லாத மனுஷங்க என்ன பண்றாங்க? அவங்களுடைய சில காரியத்தை வச்சு நம்மளை என்ன பண்றாங்க? பிடித்து வைக்க முடியும். ஏன்னா பவுல் எழுதுறாரு, ஏன் இப்போ இவங்க நினைப்பாங்க, ஏன் பால், ஏன் பாஸ்டர் அவங்களெல்லாம் போய் பொல்லாத மனுஷர்னு சொல்றீங்க அப்படின்னா, பவுல் அதுக்கு எழுதுறாரு, விசுவாசம் எல்லா இடத்திலும் இல்லையே. அவர் சார், ஏன்பா ஏன் அப்படி சொல்றேன்னா, நீ விசுவாசிக்கிற மாதிரி அவங்க விசுவாசிக்கலையே அப்படிங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? இதுல இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் தேவனை விசுவாசிக்கிற விதமாக விசுவாசிக்காத மனிதர்களை பிசாசு பயன்படுத்துவான். யாருக்கெல்லாம் புரியும்? Devil can use a people who doesn't understand God, who doesn't believe in God. ஆண்டவர் மேலேயே நம்பிக்கை இல்ல, கடவுளையே நம்பாத ஒரு மனிதர்களை பிசாசு ஈஸியா பயன்படுத்துறான். யார? நம்மள பிடித்து வைக்கும்படி பயன்படுத்துவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நீங்க எல்லாரோடையும் பழகுறீங்க, பேசுறீங்க, ஆபீஸ் போறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனால் அவர்கள் நீங்க நம்புற மாதிரி தேவனை நம்பலன்னு உங்களுக்கு தெரியுது. அப்படிங்கும் போது அவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை எடுத்துக்காதீங்க. இப்ப நான் ஒண்ணுன்னா சொல்லுவேன், புரிஞ்சுக்கணும். யாருக்கெல்லாம் புரியுது? அவர்கள் சொல்லுகிற ஆலோசனையை என்னைக்குமே கேட்காதீங்க. தேவனுடைய ஆலோசனையை மட்டும் கேளுங்க. அப்படியே அவனாலும் ஓகே அப்படின்னு கேட்டுக்கோங்க, முடிவு எடுத்துறாதீங்க. ஏன்னா அவர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாத போது அவர்கள் சில விஷயங்களை உங்களுக்கு ஐடியாவா கொடுப்பாங்க, சில ஆலோசனையா கொடுப்பாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி பிசாசானவன் இருந்து உங்களை சிக்கலுக்குள் மாட்டி விடுவான். எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், சில பிசினஸ் நல்லாவே போயிட்டு இருக்கும், யாரோ ஒருத்தங்க ஆலோசனை கொடுப்பாங்க, பிசினஸ் இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இதை செய்யுங்கன்னு. ஆனால் அவர்கள் நீங்கள் விசுவாசிக்காத மாதிரி கிடையாது. அவர்களை பிசாசு பயன்படுத்தி உங்களை பெரிய பிரச்சனைக்குள்ள கொண்டு போகணும், கடனுக்குள்ள கொண்டு போகணும், உங்களை நஷ்டத்துக்குள்ள கொண்டு போக வேண்டும் என்று நடத்துவான். இதை புரிஞ்சுக்கணும். You need to understand that. பிசாசால சிலர் உங்க ஏன்
உங்க வீட்டுல ஒருவேளை அப்பா அம்மா இருக்கலாம், உங்க சகோதர சகோதரிகள் இருக்கலாம். அவர்கள் நீங்க விசுவாசிக்காதது மாதிரி அவங்க விசுவாசம் இருக்காது. அதனால அவங்க சாதாரணமா யோசிப்பாங்க, இந்த பிரச்சனையை இப்படி பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது வந்து ஒருவேளை கேஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, கோர்ட் கேஸ். நீங்க கோர்ட் கேஸ்க்கு போறீங்க. இப்போ அட்வொகேட் என்னங்க சொல்லுவாங்க, நான் மோஸ்ட்லி சில அட்வொகேட்ஸோட இதெல்லாம் கேட்டிருக்கேன், பார்த்திருக்கனால பொதுவா என்ன அவங்க எப்படி யோசிப்பாங்க, அவங்க லீகலா யோசிப்பாங்க. இப்படி பண்ணணும், இதை செய்யணும், நீங்க இப்படி பொய் சொல்லணும், நீங்க வந்து என்ன பண்ணணும், அதை மாத்தி சொல்லணும். அவங்க ஏன்னா அவங்க யோசிப்பாங்க, இப்படி பண்ணுனாதான் இதை ஜெயிக்க முடியும், இப்படி பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க தேவனுடைய ஆலோசனையை கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை நடத்துற பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம நினைக்கலாம் அப்படித்தானே பிரதர். இங்கதான் சில நேரம் பிசாசு அவர்களையே பயன்படுத்தி நம்மளை இன்னும் பிரச்சனைக்குள்ள கொண்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. யாருக்கெல்லாம் புரியுது? ஏன்னா விசுவாசம் அவங்ககிட்ட இல்ல. அவங்க they don't believe in God. எத்தனை குடும்பங்கள் தெரியுமா சொத்து பிரச்சனையில இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட சிலர்லாம் வருவாங்க பிரேயருக்கு, பிரதர் இந்த மாதிரி சொத்து பிரச்சனை. நான் சொல்லுவேன், ஆண்டவர் தானே உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமான்பாங்க. விட்டுருங்கன்னு. அது எப்படி பிரதர் விடுறது? அப்ப போராடுங்கன்னு. போய் போராடுங்க. சிலர்லாம் சொல்லுவேன், கேஸா விட்டுருங்க, விட்டு தொலைங்களேன், என்ன ஆயிட போகுது. ஐயோ அது எப்படி விடுறது, எங்க பணம் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கே. பணம் ஆண்டவர் கொடுக்குறாரா, அவங்க கொடுக்குறாங்களா? இப்போ இது புரியுதுங்களா? பிசாசு பிடிச்சு வச்சிடறான் இவங்கள, பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரவே விடாத அளவுக்கு அவனுக்கு தெரியும். இவனுக்குள்ள இதை கொடுத்துடணும், இந்த எண்ணத்தை கொடுத்துடணும், இந்த தாட்டை கொடுத்துடணும். சோ சில நேரம் அவங்க அட்வொகேட் கேட்ட மாதிரியே நடப்பாங்க, சொல்லிக்கிட்ட இது பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, விசுவாசம் கர்த்தரிடத்தில் விசுவாசத்துல இருக்கிற நம்மளுடைய எண்ணங்களும் இதுவும் வித்தியாசம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் எல்லா ஆலோசனையும் கெட்டதுன்னு சொல்லல, அதையும் புரிஞ்சுக்கணும். எல்லா ஆண்டவர் இல்லாத எல்லாமே கெட்டதுன்னு சொல்லல. ஆனால் பிசாசால் சில நேரங்கள்ல பயன்படுத்த முடியும் அவர்களை. இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது நான் சொல்லுவேன், புரிஞ்சுக்கோங்க. இப்போ அவன் எந்த மாதிரி எல்லாம் நம்மளை வழி நடத்துவான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். பவுல் எழுதுறாரு, கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் சொல்றாரு, இந்த சுத்தி இருக்கிறவெல்லாம் இப்படி பண்ணாலும் அவர் உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீங்கி நின்று விலக்கி காத்து கொள்வார். ஆண்டவர் உங்களை காப்பாத்துவார்ப்பா. ஆண்டவர் உங்களை காப்பாத்துவார். நல்லா புரிஞ்சுக்கணும். பிசாசு மனுஷங்களை பயன்படுத்துறது உண்மை. நம்மளை சுத்தியும் இருக்கிற மனுஷங்களை யூஸ் பண்றான். அவன் ஆலோசனை கொடுக்குறான், சுத்தி சுத்தி நம்மளை முடிவெடுக்க வைக்கிறான். ஏங்க, நம்ம சரீரத்துக்கு கூட நீங்க நம்ம ஹெல்த்ல பயங்கர கஷ்டப்படுறோம். நிறைய நேரங்கள்ல நமக்கே தெரியாது நம்ம எடுக்கிற சில முடிவுகள். பிசாசு மனுஷங்களை பயன்படுத்தி சில நேரங்கள்ல பிளான் பண்றான். இந்த ஃபுட்டை நீ சாப்பிடு, அந்த ஃபுட்டை சாப்பிடு. சில தேவையில்லாத ஆலோசனைகள் அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் கொண்டு போயிடும். யாருக்கெல்லாம் புரியுது? அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அது ஹெல்த் கிடையாது, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இல்ல. நீங்க நிறைய காரியங்கள் வந்து அன்ஹெல்த்தியா போகுது. நம்ம எடுக்கிற சாப்பாடா இருக்கட்டு, நம்ம எடுக்கிற ஒவ்வொன்றும் நம்ம எடுக்கிற முடிவுகளை பொறுத்து இருக்கு. யாருக்கு புரியுது? எடுக்கிற முடிவுகளை பொறுத்து இருக்கு. பிசாசு அந்த முடிவுல இன்னைக்கு சிம்பிளா விஷயம் சொல்றேன் பாருங்க. நிறைய நேரங்கள்ல, ஏன்னா நானும் இதை ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸா நான் கிராஸ் பண்ணிட்டு வரேன். நம்ம நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுவோம். யாரெல்லாம் அப்படி ட்ரை பண்ணியிருக்கிறீங்க? இதை ட்ரை பண்ணுவோம், அதை ட்ரை பண்ணுவோம். சில சரி இந்த பழக்கத்தை உருவாக்குவோம், வாக்கிங் போலான்னு பிளான் பண்ணுவீங்க, இல்ல சாப்பாடு இதெல்லாம் இப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு பிளான் பண்ணுவீங்க, இல்ல இந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணலான்னு பிளான் பண்ணுவீங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் அலோபதி இதுக்கு மேல பண்ண மாட்டேன், நான் ஃபுல்லா என்னது ஆரோக்கியபதி, சரி அது என்னது, நான் நேச்சுரலோபதி, நேச்சர்பதியா, சித்தா நான் ட்ரை பண்ணுவேன், ஹோமியோபதி ட்ரை பண்ணுவேன். ஏதோ ஒண்ணு நம்ம ஏதோ ஒண்ணு வச்சு ஏதோ ஒண்ணு போறோம்ல, மாறி மாறி போறோம்ல. எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு வந்து இதாயிடாதா அதாயிடாதா, நம்ம மைண்ட்ல எவ்வளவு ஓடுது இல்ல. இதுல ரைட்டாவும் போலாம், ராங்காவும் போலாம், ரைட்டாவும் போலாம், ராங்காவும் போலாம். நிறைய காரியங்களை பாருங்க, சுத்தி சுத்தி மனிதர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா இல்லையா, எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க, நான் அதுக்கு தான் சொல்ல வரேன். நாம எடுக்கிற முடிவுகளும் சரி, நம்ம செய்யற விஷயங்களும் சரி, நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களுடைய ஒரு ஆளுகை நம்ம வாழ்க்கையில இருக்கா இல்லையா, அதை நீங்க அதை மட்டும் நீங்க புரிஞ்சா போதும்.
இருக்கா இல்லையா? நீங்க எடுக்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி மனிதர்கள் இருக்காங்களா இல்லையா? மனுஷங்களே இருக்காங்களா இல்லையா? அப்ப அந்த மனிதர்களை பிசாசானவன் பயன்படுத்துறானா இல்லையானா? பயன்படுத்துறான். எல்லாரையும் அல்ல, பயன்படுத்துறான். அப்ப எப்படி இதுல இருந்து நம்ம ஃப்ரீயா நம்ம பாட்டுக்கு இருக்கிறது அப்படின்னா, பவுல் அதத்தான் சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு காரியம் இருக்கும் பொழுது, பவுல் சொல்லுகிற ஒரு விஷயம் எபேசியர் 6வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, எப்பா கடைசியாக சகோதரரே 10வது வசனம் சொல்றாரு, கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்க. கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கன்னு சொல்லிட்டு பிசாச பத்தி சொல்றாரு. கடைசியா அதுக்கப்புறம் ஒரு வசனம் சொல்லுவாரு. அந்த வசனத்தை தான் முக்கியம். 18வது வசனம் சொல்லுங்க. 18 18 12ல பிசாச சொல்றாரு. 10ல 10வது வசனத்துல ஆண்டவர்ட்ட பலப்படுங்கன்னு சொல்றாரு. ஆனா எப்படி பலப்படுறதுங்கிறத 18வது வசனத்துல சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 18வது வசனத்துல எபேசியர் 6:18 அவர் சொல்றாரு, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். பவுல் சொல்றாரு, சகல பரிசுத்தவான்னா என்ன? எல்லா பிலீவர்ஸ் சொல்லுங்க. பவுல் சொல்றாரு, எப்பா எல்லா நேரத்திலையும் எல்லா டைமும் ஆவியில ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த ஆவியில ஜெபம் பண்ணுகிற பழக்கம்தான் நீங்க மற்ற பிசாசு பயன்படுத்துற மக்கள்கிட்ட இருந்தும் அவங்கிட்டோட பிடிகளில் இருந்தும் உங்களை விடுவிக்க முடியும். அதே நேரம் மத்தவங்களுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்கிறாரு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, தெசலோனிக்க சபைக்கு சொல்றாரு, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. யாருக்கெல்லாம் புரியுது? இப்ப இப்ப இதுக்குதான் கிளைமேக்ஸ். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். பிரதர், பிசாசு எவன் வேணா பயன்படுத்துறான், யார யார பயன்படுத்துறான்னு தெரியலையே, என்ன ஒண்ணும் இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சா? ரைட்டு. இப்ப பவுல் சொல்றாரு, எப்பா ஆல் த டைம், எனி டைம் ப்ரே இன் த ஸ்பிரிட். நீங்க ஆவியில ஜெபம் பண்ணுங்கிறாரு. ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெறும் 10வது வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறதல்ல, இல்ல 12வது வசனத்தை சொல்லி பிசாசு உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதல்ல. அது பயம். ஆனா பவுல் ஒரு சொல்யூஷனையும் சொல்றாரு. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு விடுதலையும் நான் சொல்றேன். ஆவில ஜெபம் பண்ணுங்க, மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கிறார். யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க ஏமேன் போடுங்க பார்க்கலாம். 2 காரியம் நம்ம செய்யணும். ஒண்ணு, ஆவியில எப்பொழுதும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். அதே நேரம் நீங்க மற்றவங்களையும் யோசிச்சு ஜெபம் பண்ணணும். பவுலே சொல்றாரு, எனக்காக வேண்டுங்கள். எத்தனை பேர் புரியுது? பவுல்ங்க அவரே சொல்றாரு சபை கிட்ட, அப்பா எனக்காக ஜெபம் பண்ணு. நீங்க யோசிக்கலாம். இப்ப யோசிச்சு வர உங்க சீனியர் பாஸ்டர் உங்களுக்கு கால் பண்ணி எனக்காக இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஆஹா என்ன இவரு ஊழியக்காரரு, இவருக்காக ஜெபம் பண்ணணுமா? ஏன் இவருக்கு ஜெபம் பண்ண தெரியாதா? இவங்களும் அப்படி இல்லைங்க. அது எவ்வளவு பெரிய சீனியர், வேர்ல்டுக்கே சீனியர் பாஸ்டரா இருந்தாலும் அவருக்கும் ஜெபம் தேவை. அவருக்காகவும் நீங்க டிக்ளேர் பண்ணணும். அவருக்காகவும் நீங்கள் ஆவியில ஜெபம் பண்ணணும். யாருக்கெல்லாம் புரியுது? You need to pray for all. You need to pray for all. You need prayer. உங்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும் மற்றவங்க. யாருக்கெல்லாம் புரியுது? ஆமென். See, this is what we need. We need to pray in the spirit. We need to pray for others. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆவியில ஜெபம் பண்ணணும். ஏன்னா இப்ப நம்ம ஆவியில ஜெபம் பண்ணும்போது தான், தேவனுடைய ஆவியில பண்ணும்போது தான் சரியான ஆலோசனைகள் நமக்கு கிடைக்கும். எது பிசாசினுடைய தந்திரம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நம்மளை மீறியே அவனுக்கு எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிருவோம். புரியுதா? உங்களை மீறியே சரியான உணவு பழக்கத்துல வருவீங்க. உங்களை மீறியே சரியான முடிவுகள் எடுப்பீங்க. இதுக்கு மிக முக்கியம் ஆவியில ஜெபம் பண்ண இல்லைன்னா, நீங்க ஆவியில ஜெபம் பண்ணுகிற பழக்கம் இல்ல, உங்களுக்காக மற்றவங்களும் ஜெபிக்கிற ஒரு இது இல்லாத ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா, திறந்த வாசல் பிசாசுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். There is a open door for devil. He can enter and destroy. அவன் உள்ள வந்து அடிச்சிட்டு போயிட்டே இருப்பான் பாருங்க. நிச்சயமா சொல்றேன். We need pray. We need to pray. We need to pray in the spirit. ஆவியில ஜெபம் பண்ணணுங்க. பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுகிற வாழ்க்கை நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் தேவை. விசுவாசம் 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 நான் அறிக்கை நான் லாஸ்ட்
ஃபியூ டேஸா வாயில அறிக்கை பண்ணுங்க அறிக்கை பண்ணுன்னு சொன்னேன். எஸ், அது நம்ம மனதை ட்ரெயின் பண்றோம். ஆனால் அதெல்லாம் பண்ணா கூட நீங்கள் ஸ்பிரிட் ஃபில்டு பிரேயர் பண்ணணும். ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணணும். யூ நீட் டு ப்ரே இன் தி ஸ்பிரிட், யூ நீட் டு ப்ரே இன் டங்ஸ். அக்கினி பாஷையில ஜெபம் பண்ணணும். வெளியே போறீங்களா? நான் சொல்றேன் பாருங்க, நீங்க இன்னைக்கு வெளியே போறீங்களா? என்னங்க, வெளியே போனா டிராபிக் ஆகுது, வெயிட் பண்றோம். ரோடுல இது கிடைக்கல, ஆட்டோ கிடைக்கல, 15 நிமிஷம் வெயிட் பண்றோம்ல, ஆட்டோ கிடைக்கல, பஸ் கிடைக்கலன்னு. ஏன் நம்மளால ஒரு 15 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு போக முடியல? நான் சொல்லட்டுமா? நீ வெளியே போறதுக்கு முன்னாடி அமைதியா உட்காருங்க, உங்க சீட்ல உட்கார்ந்துருங்க. ரெடி ஆகிறது சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. ஒரு 15 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்களேன். ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆட்டோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஜெபம் பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே கிளம்புங்களேன். ஜஸ்ட் ப்ரே, ப்ரே இன் தி ஸ்பிரிட். வெளியே இருந்து வீட்டுக்கு வரீங்க, வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்த உடனே அமைதியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்க. ஏன்னா வெளியே இருந்து வரோம், நம்ம மைண்ட்ல என்னெல்லாமோ இருக்கும், எவ்வளவோ விஷயங்களை பார்த்திருப்போம், எவ்வளவோ விஷயங்கள் மனது பாதிக்கப்பட்டிருக்கோம். யாராவது ஏதாவது பேசியிருப்பாங்க, இல்ல நமக்கே ஏதோ சோர்வு இருந்திருக்கும். வீட்டுக்குள்ள வந்த உடனே கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவர் பிரசன்ஸ்ல அப்படியே அந்நிய பாஷை பேசுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்க மைண்ட்ல தெளிவான சிந்தனை உண்டாகும். உங்களை மீறி ஆவிக்குரிய மண்டலமே மாறும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, எந்த சமயத்திலும் யாராவது உங்களுக்கு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு எண்ணம் வருது, ஒருத்தங்களை பத்தி ஒரு தாட் வருதா, உடனே அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு அவங்க அந்த நேரத்துல என்ன கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. அவங்க வலியில கஷ்டப்படலாம், அவங்க அழுதுட்டு இருக்கலாம், இல்ல அவங்க ஏதோ ஒரு வேதனையில இருக்கலாம். ஆண்டவர் அவங்களை ஞாபகப்படுத்துறாருன்னா உடனே அமைதியா உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. தேங்க் பண்ணுங்க. ஆண்டவரே, அவங்களை நல்லா வச்சுக்கிறதுக்காக நன்றி, அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கறதுக்காக நன்றி, அவங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன் ஏசப்பா. அவங்களுக்கு நல்ல பலன் உண்டாகட்டும், அவங்களுக்குள்ள அந்த ஜீவன் உண்டாகட்டும். டிக்ளேர் பண்ணுங்க. ராஜாக்களாக மாறுங்கள். யாருக்கெல்லாம் புரியுது? we need prayers, we need prayers, we need declarations. வேண்டுதல் செய்யணும். யாரெல்லாம் ஆமென்னு சொல்றீங்க? சோ இன்னைக்கு எபேசியர் 6 மட்டும் இந்த வாரம் படிக்கிறது இல்ல. இந்த வாரத்துல ஒவ்வொருத்தங்களும் யாரெல்லாம் எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ண முடியும், ப்ராமிஸ் பிரதர், நான் ப்ராமிஸ் பண்றேன், நம்ம லைஃப் டுகெதர் ஃபெலோஷிப்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, நீங்க உங்களுக்கு பேர் தெரியாம இருக்கலாம் நிறைய பேருக்கு, ஆனால் ஆண்டவரே, இந்த ஃபெலோஷிப்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் வந்து ஜெபிக்கிறேன். அவங்க எந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா இந்த ஃபெலோஷிப்ல இணைந்து இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அவங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன்னு ஆவில 5 நிமிஷம் டெய்லி ப்ரே பண்ணணும். யாரெல்லாம் ரெடி? யூ நீட் டு ப்ரே அட்லீஸ்ட் மினிமம் 5 minutes எவ்ரி டே ஃபார் எவ்ரி ஒன். அதுல ஜானி பிரதருக்காகவும் சுவிதா சிஸ்டருக்காகவும் 3 பிள்ளைங்களுக்காகவும் 1 நிமிஷமாவது நான் ஜெபம் பண்ணுவேன். மினிமம் 1 minute எவ்ரி டே நான் ப்ரே பண்ண போறேன். யாரெல்லாம் ரெடி? இப்ப நான் கேட்கிறேன், ப்ரே பண்ணுங்கன்னு சொல்றேன். என் ஃபெலோஷிப்ல என் கூட இருக்கிறவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். ப்ரே. ஒரு 5 நிமிஷம், கூட 1 நிமிஷம், 6 நிமிஷம் மொத்தம். அதுல 1 நிமிஷம் யாருக்கு? ஆமா, எனக்கு, சுவிதாக்கு, பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. பிளஸ் பண்ணுங்க. அந்த 1 நிமிஷத்துல என்னெல்லாம் உங்களுக்கு பிளஸிங் தோணுதோ பேசுங்க. ஆண்டவரே, பிளஸ் பண்றேன்ப்பா, சுகத்தை பேசுறேன் ஆண்டவரே, பலனை பேசுறேன்ப்பா. எவ்ரி டே உங்களுக்கு ஈஸியா நீங்க ஜெபம் பண்றதுக்கு ஒரு ஐடியாவும் சொல்லி கொடுக்குறேன். ஒருவேளை பிரதர் மறந்துருமா? சரி, பல் தேய்ப்பீங்களா? யாரெல்லாம் டெய்லி பல் தேய்க்கிறீங்க? பல் தேய்க்கிறதா? நான் தேய்க்கிறதே இல்லையே அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டீங்க. பல் தேய்க்கிறீங்களா? சரி, பல் தேய்க்கும் போது ஜெபம் பண்ணுங்க. எப்படி? ஒருவேளை உங்களுக்கு மறந்துட்டுனா, பிரஷ் எடுக்கும் போது உங்க பிரஷ் பேஸ்ட் பல் தேய்க்கணும்னு நினைக்கும் போது, ஓ ஜானி பிரதர் சொன்னாரே, உடனே வாயில பிரஷ் வைங்க. லாபா ராபா லாபா, ஆண்டவரே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே என் ஃபெலோஷிப்ல இருக்கிற அப்படியே வாயில தேய்ச்சிக்கிட்டே ஒவ்வொருத்தரையும் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ற ஆண்டவரே. எப்படி சூப்பர்ல? எவ்ரிடே பிரஷ் பண்ணும்போது ஜெபம் பண்ணுங்க 5 நிமிஷம். பல்லு பார்த்து பண்ணுங்க. உணர்ச்சி வசப்பட்டு ஓவரா ஆவியில நிரம்பி பல்ல உடைச்சிடாதீங்க. மெதுவா தேய்ச்சிட்டு ஜெபம் பண்ணுங்க. இது எப்படி இருக்கு? ஏன்னா மறந்துடக்கூடாதுல்ல. இப்ப பல் தேய்க்கணும்னாலே ஜெபம் பண்ணணும்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் புரியுது? ஆமா. நீங்க பிரஷ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஏசப்பா இன்னைக்கு இந்த ஃபெலோஷிப்ல இருக்க ஒவ்வொருத்தங்களுக்கா சைடுல, மேல, கீழ தேய்க்க 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 ஆண்டவரே அவங்க வீட்டுல சமாதானம் உண்டாகட்டும்பா. கணவன் மனைவிக்குள்ள சமாதானம், பிள்ளைங்களுக்குள்ள சமாதானம், உடம்புல சுகம் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும்.
ஃபெலோஷிப்பை சொல்லி ஜெபிக்கணும். லைஃப் டுகெதர் ஃபெலோஷிப்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பம் உங்களுக்கு பேர் தெரிஞ்சுன்னா அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றது மினிமம் 5 மினிட்ஸ். இல்ல பிரதர், நான் பிரஷ் பண்ணும்போது மட்டும் இல்ல, எல்லா நேரத்திலையும் பண்ணுவேன்னா பண்ணுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். ஏன் தெரியுமா? பிசாசு எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடி திரியிறான், அதுல சந்தேகமே வேணாம். He is roaring. ஆனா அதை விட வல்லமை உடையவர்கள் நாம். பவுலே சொல்றாரு, எனக்காக ஜெபம் பண்ணுங்கப்பா, பொல்லாத மனுஷன் ஓவரா இருக்கிறானுங்க நம்மளை சுத்தி. யாருக்கெல்லாம் புரியுது? இன்னைக்கு நான் சொன்ன மெசேஜ் எத்தனை பேருக்கு விளங்கி விட்டது? எது வடிவாக இருக்கிறதா இந்த மெசேஜ்? யாருக்கெல்லாம் புரியுது? இது ஓகே பிரதர், சூப்பர் பிரதர், புரிஞ்சிருச்சு பிரதர். சோ இப்போ உங்களுக்கு என்ன ஒரு கான்பிடன்ஸ்? நீங்க ஜெபம் பண்றீங்க, உங்களுக்காக நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க. இதை விட வேற என்ன வேணும்? உங்களுக்காக இப்ப நிறைய பேர் இப்ப ஓகே சொல்லிட்டாங்க. உங்க உங்க ஃபேமிலிக்காக, உங்க பிள்ளைங்களுக்காக, உங்க பேர பிள்ளைங்களுக்காக, உங்க பிசினஸ்க்காக, உங்க வேலைக்காக. they are praying now in the spirit. Amen. Thank you Father. அப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இவ்வளவு நேரம் இதை நாங்க பேசிட்டு இருந்தோம், டிஸ்கஸ் பண்ணோம். உம்முடைய பிரசனமும் உம்முடைய அபிஷேகமும் ஒவ்வொருத்தரையும் நிரப்பட்டும்பா. எஸ் லார்ட், நாங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தங்களையும் நாங்க ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஆவியில நிரம்பி எப்பொழுதும் விழித்திருக்க உதவி செய்யுங்க. எங்க ஸ்பிரிட்ல எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும் ஆண்டவரே. யாராவது எனக்கு ஞாபகம் வந்தா அவங்களுக்காக நான் உடனே ஜெபிக்கணும் அப்பா. அவங்களுக்காக நான் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேங்க்யூ ஃபாதர். நான் ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை பேசுறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஜீசஸ் நேம். ஆமென். ஆமென். சொல்லுங்க. இந்த ஃபெலோஷிப்ல இருக்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. எல்லா ஃபேமிலிஸையும் ஆசீர்வதிக்கிறேன். பேர பிள்ளைங்க, குடும்பம், மாமனார், மாமியார், மருமகள், எல்லாரும் எவ்ரி ஒன் ஆர் பிளஸ். சொல்லுங்க, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நேரத்துல எல்லாரும் என்ன ஃபேஸ் பண்றாங்கன்னு தெரியாது, ஆனால் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். சமாதானத்தை பேசுறோம், ஜீவனை பேசுறோம். Amen. Amen. Thank you all. Bless you. இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பட் thank you for joining. மீண்டும் நாளை காலையில 5:30க்கு யூடியூப்ல மீட் பண்றேன். Bless you all. Have a blessed day. Enjoy the day.